This video is sponsored by Buymode shopping app. Buymode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. App link description la கொடுத்திருக்கேன். வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா உருளைக்கிழங்கும் வேர்க்கடலையும் வச்சு தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் ஒரு சூப்பரான குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் தேவையான அளவு வேர்க்கடலையும் சேர்த்து வேகிறதுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கிழங்கும் வேர்க்கடலையும் வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். கொஞ்சமாக தனியா, சீரகம், மிளகு, பட்டை, லவங்கப்பூ, சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 வெங்காயம், 2 தக்காளி, 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இந்த குருமாவை நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் தனியா, சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கப்பூ இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சமாக வறுந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கி வந்துடும். இது நல்லா வதங்கிச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு கடாய் நல்லா சூடேறினோடனே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சதும் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயிலே வதக்கிட்டு தோலை உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கொதி வர ஸ்டேஜில் சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு தனியான்னு. தோசைக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும்.